வேர்ட் ஆஃப் ஃபெய்த் யூடியூப் சேனலுக்கூடாக மீண்டும் ஒரு காலை வேளையில உங்களோடு கூட இடைப்படுறதுல மிகவும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே நோய்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அல்லது சிலர் விரும்புகிறார்கள் நான் சுகமடைய வேண்டும் என்று. ஆனால் அவர்கள் சுகமடைய முடியாதபடி அவருடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு விதத்திலே தடைகள் காணப்படுகிறது. என்னவென்று பார்த்தால், நாங்கள் சரியான அறிவை அற்றவர்களாய் காணப்படுகிறோம். நாங்கள் சுகமா இருப்பது கடவுளுடைய திட்டமா இல்லையா என்பதை குறித்ததான ஒரு கேள்வி எங்களுக்குள்ளே இருக்கிறது. அநேகர் சொல்லுகிறார்கள், கடவுள் தான் எனக்கு இந்த வியாதியை கொடுத்தார் அப்படி என்று சொல்கிறார். சிலர் சொல்லுகிறார்கள், என்னுடைய பாவம் தான் இந்த வியாதி காரணம். இப்படியாக அநேக காரணங்களை சொல்லுகிறார்களே அன்றி அந்த நோயிலே வாழ்ந்து பழக்கப்பட்டு விட்டார்கள். அந்த நோயிலிருந்து விடுதலை பெற்று சுகமாய் வாழ வேண்டும் என்கிற விருப்பம் இல்லாத ஒரு நிலை உண்டாயிருக்கிறது. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், நாங்கள் சுகமாய் இருப்பது தான் தேவனுடைய சித்தம். அதற்காகத்தான் இயேசு எங்களுக்காக சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய தழும்புகளாலே நாங்கள் சுகமானோம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் சுகமாய் இருப்பது தான் தேவனுடைய விருப்பம், தேவனுடைய திட்டம். இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதாயிலும் வியாதிகள், நோய்கள் இருக்குமாயிருந்தால் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் சுகமாய் இருப்பது தான் தேவனுடைய சித்தம் என்று. நாங்கள் அதன் அடிப்படையிலே ஒரு சில வேத பகுதிகளை நாங்கள் பார்க்கலாம். இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்திலே அநேகரை சுகப்படுத்துகிறவராகவே சுற்றித்திருந்தார். அதிலே மத்தேயு புஸ்தகத்திலே நாங்கள் பார்ப்போம், 8வது அதிகாரத்திலே 2வது 3வது வசனத்தை பார்ப்போமா இருந்தால், அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான் என்று இந்த வேத பகுதிகள் சொல்லுகிறது. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நீங்களும் இந்த குஷ்டரோகி எப்படியாக தன்னுடைய குஷ்டரோகத்திலிருந்து சுகம் பெற்றானோ அவ்வளமாக உங்களுடைய வியாதிகள் நீங்கி நீங்களும் சுகமாக விரும்புகிறீர்களா? நீங்கள் விசுவாசியுங்கள், தேவன் விரும்புகிறார் நீங்கள் சுகமாய் இருக்க வேண்டும் என்று. எனவே நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவரிடத்திலே திரும்பும் பொழுது நிச்சயமாய் நீங்கள் சுகம் பெறுவீர்கள். இந்த காலை வேளையிலே நான் உங்களுடைய சுகத்துக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பான பரலோக பிதாவே, இந்த யூடியூப் சேனலுக்கூடாக இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கையிலே, அவர்களுடைய சரீரத்திலே ஆளுகை செய்து கொண்டிருக்கும் எல்லா வியாதிகள், எல்லா நோயின் அறிகுறிகள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே அகன்று போவதாக, அவருடைய வாழ்க்கையிலே சுகம் உண்டாக்குவதாக. நாங்கள் சுகமாய் இருப்பது உம்முடைய சித்தம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களுக்காக இயேசுவே நீர் அடிக்கப்பட்டீர், உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இந்த காலை வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே, சரீரத்திலே சுகம் உண்டாக்குவதாக உம்முடைய கரத்திலே நான் இவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. மீண்டும் ஒரு வேர்ட் ஆஃப் ஃபெய்த் யூடியூப் நிகழ்வு கூடாக உங்களோடு தொடர்பு கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது கிறிஸ்துவுக்குள் உங்கள் அன்பு வின்ஸ்டன் பெர்னாண்டோ.